ஹாய்ங்க, நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கிற வீடு இதுதாங்க. இது ஒரு 2 BHK வீடுங்க. மேட்டுப்பாளையம் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. ஜிஎன் மில்ஸில் அமைஞ்சிருக்குங்க. கார்ப்பரேஷன் லிமிட்டுக்குள்ளேயே இந்த வீடு இன்றைக்கி சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. வாங்க அந்த வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். வீட்டோட எலிவேஷனுங்க ரொம்ப சிம்பிளாகவும் யூனிக்காகவும் கொடுத்துருக்குறாங்க. பாதாள சாக்கடை திட்டமெல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி இப்போ புதுசாக ரோடு போட்டுக்கிற பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. நல்ல ரெசிடென்சியல் ஏரியாங்க. மெயின் டோருங்க. பத்துக்கு 16 அப்படிங்கிற அளவில் ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருக்குறாங்க. டைல்ஸ் நல்ல ஃப்ளவர் டிசைனில் கொடுத்துருக்குறாங்க. எலிவேஷன் டைல்ஸு. தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு வாசல் வச்சு இந்த வீடை பிளான் பண்ணியிருக்கிறாங்க. கிழக்கு பக்கம் பார்த்து வாசல் திருப்புறதுக்காக இந்த வியூவில் மெயின் டோர் கொடுத்துருக்குறாங்க. மெயின் டோரு தேக்கில் கொடுத்துருக்குறாங்க. டிசைனை ரொம்ப யூனிக்காக கொடுத்துருக்குறாங்க. சிம்பிளாகவும் அழகாகவும் நீட்டாகவும் இருக்குது. உள்ளே என்ட்ரானதும் ஒரு பூஜை ரூம் கொடுத்துருக்குறாங்க. பதினாறுக்கு 16 அப்படிங்கிற அளவில் ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்குறாங்க. ஒரு டைனிங் கொடுத்துருக்குறாங்க. 10க்கு 8 அப்படிங்கிற அளவில் ஒரு டைனிங் கொடுத்துருக்காங்க. பத்துக்கு 8 அப்படிங்கிற அளவில் ஒரு கிச்சனும் கொடுத்துருக்குறாங்க. டைனிங் ஹால்லேருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு டோர் கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல ஒரு அவுட்ரு பாத்ரூமும் கொடுத்துருக்குறாங்க. வெஸ்டர்ன் டாய்லெட்டாகவே அதை பிளான் பண்ணியிருக்காங்க. 6க்கு 6 அப்படிங்கிற அளவில் இந்த பாத்ரூம் அமைஞ்சிருக்குங்க. நல்ல ஸ்பேசியஸான பாத்ரூமாகவே கொடுத்துருக்குறாங்க. பின்பக்கம் புழக்கத்துக்காக நல்ல தண்ணி தொட்டி கொடுத்துருக்குறாங்க. போர் கொடுத்துருக்குறாங்க. அந்த இடத்த ஃபுல்லாக அவங்க கவரும் பண்ணியிருக்கிறாங்க. உள்ளேயே படி கொடுத்துருக்காங்க. அதை டைல்ஸாக பிளான் பண்ணியிருக்காங்க. மேலே வந்ததும் 14க்கு 12 அப்படிங்கிற அளவில் ஒரு ஹால் கொடுத்துருக்குறாங்க. மேலேயும் உள்ள ஹால் நல்ல பெரிய சைஸாகவே இருக்குங்க. ரைட் சைடு பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க. பெட்ரூமோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 12க்கு 16 அப்படிங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூமாக பிளான் பண்ணியிருக்கிறதுனால சைஸ் ரொம்ப பெருசாகவே வந்திருக்குங்க. லெஃப்ட் சைடு ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க. 4க்கு 10 அப்படிங்கிற அளவில் இந்த பாத்ரூமை சைஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்காகவே பிளான் பண்ணியிருக்காங்க.
அட்வான்ஸ் பண்ணதுக்கு பின்னாடி ஃபிட்டிங்கு எல்லாம் போடலாங்கிற ஐடியாவில் இருக்காங்க. இது இந்த வீட்டோட 2வது பெட்ரூமுங்க. 10க்கு 16 அப்படிங்கிற அளவில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க. இதுக்கு ஒரு அட்டாச்டு பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க. 6க்கு 5 அப்படிங்கிற அளவில் இந்த பாத்ரூமோட அளவு அமைஞ்சிருக்குங்க. இதையும் வெஸ்டர்ன் டாய்லெட்டாகவே பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் கொடுத்துருக்குறாங்க. பாத்ரூமுக்கு பக்கத்துலேயே ட்ரெஸ்ஸிங் ரூமும் அட்டாச்சாகவே வந்திருக்குங்க. இந்த வீடுகள் முழுவதுமே இந்த மாதிரி கபோர்டு ஒர்க்குக்காக கடப்பாக்கல் கொடுத்து லாஃப்ட்டு அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் டோர் மட்டுமே போட்டால் போதும் நம்ம இன்டீரியர் பண்ணும்போது. அது மாதிரி இதை பிளான் பண்ணியிருக்காங்க. வித்தவுட் இன்டீரியரில் அவங்க பிளான் பண்ணியிருந்தால் கூட நம்ம இன்டீரியர் பண்ணும்போது அதோட செலவுகளை வெகுவாக குறைக்கிறது மாதிரியே அவங்க பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க. மொட்டை மாடிக்கு வரும்போது ஒரு சின்ன சிட் அவுட் கொடுத்துருக்குறாங்க. அந்த இடத்துலையே மொட்டை மாடியில் டோர் கொடுத்துருக்குறாங்க. நல்ல வெண்டிலேஷனோடு கொடுத்துருக்காங்க. நல்ல தண்ணி உப்பு தண்ணிக்காக 2 டேங்க் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் பார்த்த இந்த வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இடத்தோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 2.25 சென்ட்டுங்க. பில்டிங்கோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1700 ஸ்கொயர் ஃபீட்டு. தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு வாசல் வச்சு பிளான் பண்ணி இந்த வீடை கட்டியிருக்காங்க. இது ஒரு 2 BHK இண்டிபெண்டன்ட் வில்லாங்க. மேட்டுப்பாளையம் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இந்த வீடு அமைஞ்சிருக்கு. கவுண்டர் மில்ஸ்ன்னு சொல்லுவாங்க, GN மில் ஸ்டாப்புங்க. அதுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இந்த வீடு அமைஞ்சிருக்கு. நல்ல ரெசிடென்சியல் ஏரியாவில் இருக்குங்க. சொந்த பர்பஸுக்காக அவங்களே மெட்டீரியல் வாங்கி கொடுத்து என்ஜினியர்கிட்ட பிளான் பண்ணி கட்டின வீடுங்க இது. இது சேல்ஸுக்காக கட்டினது கிடையாது, அவங்களோட சொந்த அனுபவத்துக்காக கட்டின வீடு. அதை தான் இன்றைக்கி அவங்க குடும்ப சூழ்நிலை காரணமாக சேல்ஸுக்கு கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. இந்த வீட்டுக்காக ஓனர் கேட்டிருக்கிற விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 95 லட்ச ரூபா கேட்டிருக்கிறாங்க. இதில் சிறிது விலை குறையும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீடை பற்றின மேலும் தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது மாதிரியான அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.